எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப்பை குறித்து பேசலான்ட்டு இருக்கேன். அதாவது எப்போவுமே நம்ம வந்து வசதி அவங்களுக்கு நம்ம பழக போகிற நண்பரோ இல்லை பழகிட்டு இருக்கிற நண்பருக்கு வந்து எந்த அளவுக்கு வசதி இருக்குது, அவங்ககிட்ட நம்மளுக்கு ஏதாச்சும் ஆதாயம் இருக்கா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு நம்ம அவங்ககிட்ட பழகக்கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா, லார்ட் கிருஷ்ணாவும் சுதாமாவும் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அவங்க குருகுலத்தில் படிக்கும்போது 2 பேரும் நண்பர்கள். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து 2 பேருமே சந்திக்க முடியாத ஒரு நிலை. சுதாமா அவங்களுக்கு தெரியும். கிருஷ்ணனோட நண்பரா இருந்தா கூட அவர் வந்து ரொம்ப ஏழை. அவருக்கு வந்து எதுவுமே அன்றாட சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுற ஒரு இது. வேறஸ் லார்ட் கிருஷ்ணாங்கிறது வந்து ஒரு ராஜா. அவர் வந்து எது வேணாலும் செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு சொத்துக்கள் இருந்தாலும், சுதாமா வந்து ஏழை அப்படிங்கிற மாரி ஒரு நாளைக்கு அவர் நினச்சதும் இல்ல, ட்ரீட் பண்ணதும் இல்ல. உங்களுக்கு இப்போ நான் சுதாமா குறித்தும் கிருஷ்ணா குறித்து சொல்கிறேன். சுதாமா பொறுத்தளவு அவர் வந்து பிராமின். பிராமின்ங்க தினமும் வந்து 5 வீடுகளில் போய் அவங்களுக்கு வேண்டிய உணவு வந்து பிச்சை யாசித்து தான் அவங்க சாப்பிடணும். 5 வீட்டுக்கு மேலே எதுவுமே அவங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாட்டியும் அவங்க சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு இது. அதனால் ஒரு முறை வந்து சுதாமா இப்படி ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டுருக்காங்க. 4 வீட்லேயும் எந்த உணவும் இல்லை. 5வதா ஒரு வீட்டில் வந்து உணவு கிடைக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொரியும் பாயசமும் கிடைக்குது. அவர் வந்து ரொம்ப சந்தோஷத்தோட பரவாயில்ல இது எடுத்துகிட்டு அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்கிறாரு. இந்த உணவுனால தான் என் குழந்தைக்கு வந்து பசி ஆறப்போகுது, என் மனைவியும் வந்து சாப்பிட்டுக்குவா. நீங்கள் 4 வீடு எனக்கு கிடைக்கல, இந்த 5வது வீடு எனக்கு உணவு கிடைக்காம போயிருந்தா நானும் என் பிள்ளைகளும் மனைவியும் வந்து பட்னியாத்தான் இருந்திருப்போம், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொரியும் இந்த அவங்க கொடுத்த பாயசத்தை வாங்கிட்டு போயிட்டுருக்காரு. போகும்போது ஒரு நாய் வந்து துரத்தி அவர் வந்து பயத்தால் அது கீழே போட்டு நாய் எல்லாமே சாப்பிட்டுட்டு போகுது. வெறும் கையோட தான் வீட்டுக்கு போகிறாங்க. ஆனாலும் மனைவி வந்து மனைவிகிட்ட எல்லாமே சூழ்நிலை சொல்கிறாங்க. மனைவியும் புரிஞ்சுட்டு எதுவுமே பேசாமல் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்க, உங்களோட நிலைமை பார்த்தீங்களா, உங்கள் 2 பேரும் குருகுலத்தில் படித்து ஒருத்தர் வந்து கிருஷ்ணா ராஜாவாக இருக்கார். ஆனால் உங்கள் விதி பாருங்கள், நீங்கள் ஏழையாகவே இருக்கீங்க. பரவாயில்ல, உங்கள் நண்பரை போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்கிறா. இந்த சுதாமாகிட்ட சொன்னதுக்கிட்ட சுதாமா சரி நம்ம போகலாம், ஆனால் வந்து கிருஷ்ணாகிட்ட நம்ம எதுவுமே கேட்கக்கூடாது, நம்ம நிலைமையே எதுவும் அவருக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாரு. பட் கிருஷ்ணாவுக்கு வந்து எல்லாமே தெரியும். இவர் வந்து இதே மாதிரி 5 வீட்டுக்கு போய் 4 வீட்டுக்கு எந்த உணவும் கிடைக்கல, 5வது வீட்டில் கிடச்சிது. நாய் துரத்திட்டு போய் அதெல்லாமே தட்டி விழுந்து நாய் ஃபுல்லாக சாப்பிட்ருச்சுங்கிறதும் தெரியும். இவங்க வந்து ரொம்ப பசியோடு தான் வாடிட்டுருக்காங்கிறதும் லார்ட் கிருஷ்ணாவுக்கு தெரியும். அப்போ வந்து இப்போ சரி கிருஷ்ணாவை பார்க்க போகும்போது ஏதாச்சும் நம்ம கொடுக்கணுமே, ஆனால் அவர் வந்து ரொம்ப வறுமையில் இருக்கார், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் கடைசியில் சரி அவருக்கு அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அவல் இருந்தது. அவலுங்கிறது கிருஷ்ணாவுக்கு ரொம்ப ஃபேவரேட், ஒரு பிடித்தமான ஒரு உணவு. அப்போ அதையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அவர் வந்து போய் கிருஷ்ணாவை பார்க்க போகிறாரு. ரொம்ப நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் அவர் வந்து அரண்மனையை அடைஞ்சிட்டாரு. கிருஷ்ணாவை வந்து இந்த சுதாமாவை பார்த்தோன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சி வந்து உட்கார வச்சு அவர் காலெல்லாம் கழுவிட்டு அவரை வந்து ரொம்ப உபசரிக்கிறாங்க. அப்போ சுதாமாவுக்கும் ரொம்ப ஷாக், என்னடா ஒரு ராஜா வந்து அந்த நட்பை மதித்து பாசம், என்னோடய வசதியெல்லாம் எதுவுமே பார்க்காம பாசத்தை மட்டுமே வந்து முன் வச்சு எனக்கு இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே, என்ன ஒரு சகோதரனை மாதிரி ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து தன்னோட மனைவி சொன்னதும் கூட சொல்லாமல் நண்பர்கிட்ட, அதாவது லார்ட் கிருஷ்ணாகிட்ட தன்னோட வறுமையான நிலையை பற்றி எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டுக்கு வந்து மௌனமாக வந்து திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது எப்படி ஏழை, ரொம்ப வறுமையில் இருந்த அந்த சுதாமாவோட வீடு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வீடும், அதேமாதிரி மனைவி வந்து ரொம்ப அழகழகான அணிகலன் அதே மாதிரி உடையெல்லாம் அணிந்து இருக்கிறத பார்த்துக்கு சுதாமுக்கு ரொம்ப சந்தோஷம். சுதாமுக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம நிலையை சொல்லாமல் இருந்தாலும் லார்ட் கிருஷ்ணாவுக்கு எல்லாமே நம்மளோட நிலைமையை புரிஞ்சு இந்த அளவுக்கு நம்மளுக்கு செய்து தந்திருக்கார். ஆனாலும் சுதாமா வந்து ஒரு நாளும் மனைவி எல்லாரும் ரொம்ப வசதியாக வந்துட்டால் கூட தன்னோட எளிமையான இது மாதிரியே தான் அவர் லைஃப் லாங் நடந்துட்டு இருந்தார். ஆனாலும் லார்ட் கிருஷ்ணாவை வந்து அவர் வந்து அவர்கிட்ட ப்ரே பண்ணுறதோ இல்லை வந்து அவரோட பக்தி வந்து கிருஷ்ணா மேலே இருக்கிறது ஒரு துளி அளவும் கூட கம்மியாகலை. இன்றைய காலகட்டம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் உண்மையாக இருக்காங்கன்னு தெரியாது. பல பேர் வந்து ஏதாச்சும் ஆதாயம் இல்லை வந்து பணம் இருக்கணும், பைக் இருக்கணும், கார் இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கணும், அவங்ககிட்டருந்து ஏதாச்சும் எதிர்பார்ப்பு அப்படி இருந்தால் மட்டும்தான் நிறைய பேர் வந்து பழகிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெத்த தாயை தவிர தந்தை கூட சில பேர் சொல்கிறது என்னென்னா,
அவர் வந்து இப்போ 3 பையனோ இல்லை பெண்களோ இருந்தால் எந்த பையன் வீட்டில் வசதி இருக்கோ அந்த பையன் வீட்டில் தான் போய் அவங்க வந்து அப்பா கூட போகிறாங்க. பாக்கி அம்மா பெத்த தாயை பொறுத்தளவு அந்த மகனோ மகளோ வசதியாக இருக்காங்களோ இல்லையோ அதெல்லாமே இது பார்க்காம அம்மா வந்து 5 மக்கள் இருந்தாலும் 10 மக்கள் இருந்தாலும் எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒரு வந்து ஒரு சகோதரனோ சகோதரியோ இருந்தால் கூட இந்த சகோதரி நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும்போது எல்லோரும் போவாங்க. சகோதரியோட அதாவது பணம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு, அவங்களுக்கு வந்து அந்த வீட்டில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் சகோதரன் கூட என்னோடய சகோதரின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறதுக்கு ரொம்ப வந்து வெட்கப்படுறாங்க. அது ஒரு கேவலமாக நினைக்கிறாங்க. உண்மையான நட்புக்கும் உண்மையான அன்புக்கும் வந்து பணமோ இல்லை வந்து வீடோ வசதியோ காரோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இல்லைங்க. என்ன தான் அவங்க வந்து எளிமையான நிலையில் இருந்தாலும் சகோதரி சகோதரி தான், சகோதரன் சகோதரன் தான். நீங்கள் சொல்லப்படுற இந்த பணம் யாருக்கு வேணாலும் வரலாம், யாருக்கு வேணாலும் அது நிமிஷ நேரத்தில் போகலாம். இழக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் எல்லாம் இல்லைங்க. அதனால் வந்து உங்கள் நட்பும் சரி, அதே மாதிரி உங்கள் கூட பிறந்தவங்கள அம்மாவோ அப்பாவோ இல்லை சகோதர சகோதரி ஆனாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு காலத்துலேயும் அந்த அவங்களோட சொத்து பத்துக்களுக்கோ இல்லை பணத்துக்கோ நீங்கள் வந்து எப்போவுமே ப்ரையாரிட்டி கொடுக்காதீங்க. பணம் வந்து எப்போவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் பொறுத்தளவு பணம் தான் எல்லாமே. பணம் இருந்தால் தான் மதிப்பாங்க, அதெல்லாம் உண்மை தான். ஆனாலும் வந்து பணமே வாழ்க்கை கிடையாது. ஏன்னா ஒருத்தர் வந்து அடுத்த அடுத்த நிமிஷம் அவர் உயிரோட இருக்காரா இல்லையாங்கிறது தெரியாது. அவர் போகும்போது நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு புடமை அதாவது ஒருத்தர் இறந்துட்டார் நம்ம பார்க்க போகும்போது அந்த அந்த இருக்கிற அந்த புணம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வந்து எதுவுமே எடுத்துகிட்டு போகிறத யாராச்சும் பார்த்துருக்கீங்களா இது வரைக்குமே? எதுவுமே எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. அவங்களுக்கு வந்து பெரிய அரசியல்வாதியாக இருக்கட்டும், இல்லை சினிமா பெரிய நடிகனாக இருக்கட்டும், இல்லை வந்து பணக்காரராக இருக்கட்டும், இல்லை வந்து 5 காலேஜ் இல்லை 10 காலேஜுக்கு ஓனராக இருக்கட்டும், எந்த ஒரு திறமை இருந்தாலும் அங்கே அவங்க வந்து இறக்கும்போது அந்த திறமையோ பணமோ இல்லை வந்து அவங்க கூட எதுவுமே வரப்போகிறது கிடையாது. அவங்க செய்த புண்ணியம், அவங்க வந்து எத்தனை பேருக்கு உதவி செய்திருக்காங்க, என்னென்ன நல்லது செய்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க இறந்த பிறகு அவங்களோட நிலையும் அவங்க வாழ்க்கையும் எப்படி அப்படிங்கிறது. வாழ்க்கைங்கிறது இங்கே மட்டும் வாழ்கிறதில்ல, அதுக்கப்புறம் சொர்க்கம் நரகம்னு சொல்லப்படுறது நம்ம எதுவுமே பார்த்ததில்ல. ஆனாலும் இருக்கிற காலம் நம்ம முன்னோர்களும் நம்ம வந்து பல இடத்துல படிக்கிற அந்த பகவத்கீதையாகட்டும் இல்லை வந்து குரான் ஆகட்டும் இல்லை பைபிள் ஆகட்டும் சொல்கிறோம். அதாவது இறந்த பிறகு ஒரு இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இதுக்கு வேண்டிட்டு நம்ம வந்து பணமோ இல்லை வந்து வேறு ஆதாயமோ அதுக்காக பழகாமல் கொஞ்சமாக, அதாவது நம்மளுக்கு இருக்கிற காலம் உதவி செய்யலாம். முடிந்த அளவுக்கு நம்மளுக்கு சின்ன சின்ன உதவி, அதுக்கு வந்து உங்கள் சொத்தை எழுதி வைக்கணுன்ட்டு இல்லைங்க. ஒரு 5 ரூபா கொடுத்தாலோ இல்லை 100 ரூபா கொடுத்தாலோ உதவி தான். என்ன சின்னதாக உதவி பண்ணியிருக்கோம் இல்லை பெரிய விஷயமாக உதவி பண்ணியிருக்கோம், இதுதான் வித்தியாசமாக தவிர உங்களுக்கு கிடைக்கும்போது உதவி செய்யுங்க. எல்லாரையும் நேசிங்க. பணத்தை பார்த்தோ இல்லை வந்து அவங்களுக்கு சொத்தை பார்த்தோ இல்லை வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் இருக்குது அப்படிங்கிறக்காக நீங்கள் பழகாதீங்க. இப்போ லார்ட் கிருஷ்ணாவும் சுதாமாவோட கதை சொன்ன மாதிரி, லார்ட் கிருஷ்ணாங்கிறது ராஜா, ஆனாலும் சுதாமா கால் கழுவுனுங்கிறது முக்கியம் இல்லை. அங்கே வந்து எது குறிப்பிட்டிருக்காங்கன்னா அவங்களோட நட்பு. அந்த குருகுலத்தில் இருக்கும்போது 2 பேரும் ஒட்டுக்கா படித்தவங்க. இவர் வந்து பிராமின், ஒவ்வொரு வீட்டுக்கு போய் அவங்க வந்து பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு 5 வீடு தான் அதுவுமே. ஆனால் கூட அவர் அந்த வறுமையிலும் கூட ஒரு நாள் கூட போய் கிருஷ்ணாட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டதில்லை. ஆனால் வந்து கிருஷ்ணன் வந்து அந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இவர் வந்துட்டு போன உடனே அவர் கொண்டு வந்த அவள் வந்து ஓடி போய் என்ன கொண்டு வந்த அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேட்குறாரு. சுதாமாட்ட போய் என்ன கொண்டு வந்த நீ எனக்கு அப்படின்னு. அப்போ அவர் வந்து தயங்கி இந்த கொஞ்சமாக கொண்டு வந்த அவள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு இவர் வந்து எப்படி கொடுக்குறக்கு கிருஷ்ணாக்குன்னு தயங்கி நிற்கிறாரு. ஆனால் கிருஷ்ணா ஓடி போய் அவர் கையிலிருந்து அதை பிடுங்கி அவர் வந்து எடுத்து சாப்பிட்றாரு. இதுதாங்க உண்மையான நட்பு, உண்மையான பாசம். நம்ம வந்து எத்தனை கோடியில் எத்தனை இல்லை நகையா இல்லை வந்து வைரமாக கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது இல்லை. சின்ன அன்போட பாசத்தோடு நம்ம வந்து ஒரு 5 ரூபா பொருள் கொடுத்தாலும் அங்கே வந்து அன்பும் சந்தோஷத்தோட மனசார நம்ம கொடுக்கறது தான் உதவியும் பாசமும். அதனால் வந்து நம்ம இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு உதவி செய்வோம். நம்ம வந்து சகோதரி ஆனாலும் சகோதரன் ஆனாலும் இல்லை வந்து அது நண்பர்கள் ஆனாலும் தோழி ஆனாலும் ஆறானாலும் நம்ம வந்து அவங்கள பணத்தையோ மற்ற ஆதாயத்தை பார்த்து பழகாமல் ஆத்மார்த்தமாக நம்ம வந்து அன்பை மட்டும் கொடுங்க, அதே போதும். அதுதான் வந்து கடைசி வரைக்குமே. பணங்கிறது வரும் போகும், அது வந்து நிலை இல்லாதது. ஆனால் நிலையான அந்த அன்பு பாசம் அந்த உதவி நான் சொன்ன விஷயங்கள்லாம் செய்யுங்க, அதே போதும். நன்றி, வணக்கம்.